அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திரு ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர்களும் சராசரி மனிதர்களால் நினைத்து பார்க்க முடியாத செயற்கரிய செயல்களை செய்து காட்டியவர்களும் இந்த சமூகத்துக்காக மருத்துவம் மற்றும் ஜோதிடம் போன்றவற்றில் பெரும் பங்கு வகித்த சித்தர்களின் பாவ கொடுப்பினையும் கிரக கொடுப்பினையும் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை விளக்குங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு. இது ஒரு பெரிய ஐயா மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் அது. அதாவது இங்கே ஞானிகள் அப்படின்னு சொல்கிறதால இது ரொம்ப ரேர் கேஸான ஞானிகள் ஜாதகத்தெல்லாம் பார்க்கல. இருந்தாலும் ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி கூட வாழ்க வளமுடன் ஐயா ஒரு பேர் மறந்துட்டேன் நான். ஆழியாறு அந்த ஏரியாவில் இருந்து ரொம்ப பெரிய ஒரு மகான் அவர் சித்தர். அவருடைய ஜாதகத்தை கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வுக்காக ஒரு நபர் கொண்டாந்தார். அதுலேருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கணும். அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே காற்று ராசியில் லக்னமாக இருந்தால் கொஞ்சம் இது நல்ல அமைப்புன்னு எடுத்துக்கலாம் சார். பொதுவாக நம்ம காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் காற்று ராசிகள் என்பது விரைந்து செயல்படக்கூடிய ராசிகள், மற்றவருக்கு பலனை தரக்கூடிய ராசிகள். அதாவது செயல்பாடுகளை மற்றவரோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ராசிகள். அதாவது ஒரு சமுதாயத்துக்காக ஒருத்தர் பண்ணுறார், ஒரு வேலையை பண்ணுறாருன்னா, ஒருத்தர் மருத்துவராக இருக்கார். மருத்துவராக இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் ஒரு மருத்துவரால் தீர்க்க முடியுமா? முடியாது. அதே மருத்துவர் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்ட பிறகு இந்த மருந்தினுடைய விளைவுகளை எல்லாத்தையும் ஓப்பனாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு, இல்லை விளம்பரப்படுத்துகிறாரு. அப்படின்னு வரும்போது என்னென்னா, அவர்கிட்ட கற்றுக்கணுங்க நிறைய பேர் மருத்துவர் ஆகிட்டு நிறைய பேர் சிகிச்சை கொடுக்குறாரு. ஒரு மருத்துவர் அவர் ஒரு நோயை சிகிச்சை பண்ணுறாரு. அவர் ஒரு 100 பேருக்கு வருஷத்துக்கு உருவாக்குறாரு. அப்படின்னா அந்த 100 பேர் இன்னொரு பேர் உருவாக்கும் போது இப்படி மல்டிப்ளை, அதாவது இந்த நம்ம எம்எல்எம் பிஸ்னஸ் மாதிரி மல்டிப்ளை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு 3ஆவது பாவம் நல்லா இருக்கணும். இந்த 3 7ங்கிறது பொதுவாக அந்த என்ன வேலை செஞ்சாலும் அதில் சமுதாயத்துக்கு நல்லது இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியது 7. 9ங்கிறதுனா கொஞ்சம் நியாயம் இருக்கா. இப்போ நீங்கள் சித்தர்கள் இந்த மாதிரிலாம் சொல்லிட்ட பிறகு அங்கே பணம்ங்கிறது ஒரு பிரதானமாக இருக்காது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பண்ணணும். நம்ம பையனுக்கு வேணும், பொண்ணுக்கு வேணும், பேரனுக்கு வேணும், பேத்திக்கு வேணும், கொள்ளு பேரனுக்கு வேணும், கொள்ளு பேத்திக்கு வேணும் அப்படின்னு இழுத்துட்டு போகாமல் மக்களுக்கு கொடுத்துருவோம், அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி அமைப்புகளுக்கு இதான் 9வது பாவம். 9வது பாவங்கிறது தானம்னு சொல்கிறது. அதாவது எந்த விஷயத்தையும் நம்ம ஒரு பொது நலக்கோட பண்ணணும்னா அதுக்கு 9th house தானம்னு பேர். 9th houseங்கிறது தான சிந்தனை. 4வது பாவம் 9 தொடர்பு பண்ணால் கல்வி தானம் சொல்கிறோம். 5 9 தொடர்பு பண்ணால் கலை தானம் சொல்கிறோம். 2 9 தொடர்பு பண்ணால் பொருள் தானம் சொல்கிறோம். இதில் ஒற்றைப்படை பாவங்கள் 9 தொடர்பு கொள்வது தான் சிறப்பு. ஏன்னா அகம் சார்ந்த விஷயத்தை தானம் பண்ணும்போது அதனால் ஒரு லாஸும் இல்லை. புறம் சார்ந்த விஷயத்தை தானம் பண்ணும்போது பிரச்சனையாக போயிடும். அதனால் அந்த சித்தர்களுடைய ஜாதகத்தில் ஒற்றைப்படை பாவங்கள் குறிப்பாக வலுத்து இருக்கணும். இது 3 7 9. ஏன் 3 7 9 அப்படின்னா தானம் என்பது 9. கொஞ்சம் 3 கொஞ்சம் இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் வீரியமாக, அதாவது ஒருத்தராக தானம் பண்ணாமல் அதை ஒரு இயக்கமாகவே செயல்படுத்துது. அதாவது மகரிஷி ஐயாவுடைய ஆழியார் அவர் ஒரு இயக்கம்னு ஆரம்பித்து ஒரு பெரிய வாழ்க வளமுடன் ஒரு பெரிய இயக்கத்தை அப்படியே கொண்டாந்தா இருப்பாருங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்கிறேன். 3 7 9 லக்ன சப்ளாடு 3 7 9. 2வது இந்த மாதிரி விஷயத்துக்கு குரு நல்லா இருக்கணும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு 8 12 4 6 10 இந்த மாதிரிலாம் தொடர்பு கொள்ளக்கூடாது. 4 6 10 தொடர்பு கொண்டால் கொஞ்சம் கமர்ஷியல் ஆகிடும். விஷயங்கள் கொஞ்சம் கார்ப்பரேட் சிந்தனைகள் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். கேதுங்கிறதுக்கும் நல்லது. ஏன்னா கேதுனா பொதுவாகவே ஆன்மீகம், இப்போ சித்து விளையாட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிற பார்த்தீங்கன்னா, மருத்துவம் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ரகசியம் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் கேது தான் காரணம். அது வெளிக்கொண்டாரணும் அப்படின்னா 3 7 9. அப்போது குரு கேது இந்த 2 கிரகம் 3 7 9 தொடர்பு கொண்டு மெயினாக பொது நலம் அப்படிங்கிறது 7வது பாவம் ஜாதகத்தில் இதே 3 7 9 தொடர்பு கொண்டு லக்னம் 3 7 9 தொடர்பு கொண்டு தசாபுத்திகள் நிறைய ஜாதகத்தில் பெரும்பாலான பிளானெட்டு 3 7 9. ஏன் 3 7 9னா எதை பண்ணாலும் இந்த சமுதாயத்துக்கு பயன்படுத்தினா அது நிறைய பேருக்கு போய் தெரியணும் இல்லையா. நாம் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அதில் பெரிய லெவல், உதாரணத்துக்கு 2 நாள் படித்த மாணவர்கள்லாம் ரொம்ப பேர் சாதிச்சிருக்காங்க. 2 நாள் தான் படிச்சிருக்காங்க. 3 9 தான் பப்ளிசிட்டி. நம்ம கருத்துக்களை தகவல் பரிமாற்றங்கள் மூலமாக கருத்துக்களை வேகமாக சென்றடையுது.
இது வந்து ஒரு நாகரிக வளர்ச்சின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதனால் பெனிஃபிட் என்ன வருமா அப்படின்னு இல்லாமல் பண்ணுறது தான் அந்த 3-9. 4-10ங்கிறது ஒரு போட்டி மனப்பான்மையோட ஒரு ஒரு குறுகிய எண்ணத்தோட பண்ணுறது தான் 4-10ங்கிறது. அப்போது ரெண்டாவது காற்று ராசியாக இருக்கிறவங்க இல்லை லக்னமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இயற்கையாகவே இது வந்து ஒரு காற்று ராசியாக லக்னம் இல்லாதவங்களுக்கு கூட உங்களுக்கு 3-7-11 இருந்தால் நல்லது தான். உதாரணத்துக்கு கடக லக்னமோ அல்லது சிம்ம லக்னமோ சிம்ம லக்னம் இல்லை, விருச்சிக லக்னமோ அல்லது மீன லக்னமோ இருக்கிறவங்க கூட லக்னபா 3-7-11 3-7-9 தொடர்பு கொள்ளும்போது அந்த 3-7 வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மீன லக்னத்தோட இயல்பும் விருச்சிக லக்னத்தோட இயல்பும் கடக லக்ன இயல்பும் குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா இங்கே லக்ன கொடுப்பனை என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு சாதகமாக இருந்தால் கூடுதல் சிறப்பு. ஒருத்தருக்கு லக்ன சப்லாடு வந்து 3-7-9 தொடர்பு கொள்ளுது. அவருக்கு வந்து லக்னம் வந்து கும்ப லக்னமாக இருக்குன்னா கும்ப லக்னம் என்பது காலபுருஷனுக்கு 11, அந்த பேஸ் அவருக்கு கிடைச்சிச்சு. அந்த பேஸும் இந்த 3-7-9 அந்த 11 சேரும்போது என்ன ஆகுதுன்னா இன்னும் அந்த 11 வந்து தூக்கி விடுது. இப்போது அதே நபருக்கு மகர லக்னமாக இருந்தால் என்ன ஆகுனா அந்த 3-7ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 9 இருக்கிறதால அந்த மகரன்ற காலபுருஷனுக்கு 10வது ஸ்தானங்கிறது கொஞ்சம் வீரியம் குறையுது. அதனால் கூடுதலாக அது 9 நான் கொண்டாந்து சேர்த்தேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக அது 9வது பாவத்தையும் கூட கொண்டாந்து சேர்த்தேன். சில பேர் கேட்கலாம் 11 சொல்லிட்டு, 11 நல்ல பாவம் தான், ஆனால் 11ங்கிறது ஒரு திருப்தி அடைஞ்சிடும். 11வது பாவங்கிறது ஒரு திருப்தி. ஒரு சமுதாயத்துக்காக ஒரு வேலை செய்யும் போது நம்ம திருப்தி அடைஞ்சிட்டு அதுலேருந்து விலகிட்டால் அது வந்து இன்னும் ஓடாது. அதனால் 11வது பாவத்தை நம்ம என்ன பண்ணணும், திருப்தி, அபிலாஷைகள் நிறைவேறுதல். இது வந்து ஒரு மருத்துவத்திலேயோ அல்லது சமுதாயத்துக்கோ நீங்கள் நீண்ட காலம் செய்யலைன்னா இன்னும் பண்ணணும், இன்னும் வேகமாக போகணுன்ற அந்த ஒரு உந்துதலுக்கு இந்த 11 இருக்கக்கூடாதுங்கிறதால நான் அதை விட்டுட்டேன். 3-7-9 அப்படிங்கிறத நிறைய இருக்கணும். ரெண்டாவது இதுக்கு காரகன் வந்து குருவும் கேது அப்படின்ற 2 கிரகமும் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் காற்று ராசியாக இருந்தால் சிறப்பு. ரெண்டாவது நிறைய பிளானட் வந்து 8-12 நிறைய வராமல், 8-12 வந்தாலும் இங்கே நிறைய 3-7ங்கிறது 8-12 உடைச்சிடுன்னு வச்சுங்களேன். அது வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆகிக்கலாம்.